Dear students, first of all, I welcome you all. Welcome to the group, especially arts group. Dear students, first look at this picture, these pictures, again these pictures. Dear students, have you any idea about these pictures? Okay, these all pictures related to the some vegetables, fruits or buying and selling in particular place. ஓகே, இந்த 4 பிக்சர்ஸு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில வெஜிடபிள்ஸு, சில ஃப்ரூட்ஸு, சில சின்ன சின்ன பொருட்களெல்லாம் வாங்கிறது விற்கிறது ரிலேட்டட் பண்ணுற பிக்சர்ஸாக இருக்குது. எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம படிக்க போகிற டாப்பிக்கே அப்படிங்கிறது அதுதான். ஓகே, விற்கிறது வாங்கிறது சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இது விற்கிறது வாங்கிறது அப்படின்னா எல்லா இடத்துலையும் விற்க முடியாது, ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும்தான் விற்க முடியும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் தட் பிளேஸ் இஸ் கால்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இந்த பொருளை விற்கிறது வாங்கிறது எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ப்ரொடக்ஷன்லேருந்து விற்கிற வரைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது ஒன்று அப்படின்போம். அதுக்கு பேர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? பிஸ்னஸ். ஓகே, from the starting point of production to sales, this all activities togetherly is called business. Okay, business or commerce. Okay, right. So what are the main purpose of business? ஒரு business அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்னவாக இருக்குன்னு, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்குன்னு அப்படின்னா, அங்கே பொருட்கள் அதாவது கூட்ஸு விற்கிறது வாங்கிறது கட்டாயமாக இங்கே நடைபெறணும். ஸோ வாங்குறவர் பணத்தை கொடுக்கணும், விற்கிறவர் பொருளை கொடுக்கணும். ஸோ எக்ஸ்சேஞ்சிங் இஸ் மஸ்ட்டு பிட்வீன் போத் பர்சன், பையர் அண்ட் செல்லர். ஓகே, ஸோ ஆல் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் மஸ்ட்டு ஏர்னிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கணும். ஓகே, ஸோ லாபம் இருக்குன்னு, பொருட்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் பையர்கிட்ட செல்லர்கிட்ட. ஓகே, இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய லெவலில் பண்ணும்போது பிஸ்னஸ் அப்படிம்போது, சின்ன லெவலில் பண்ணும்போது ட்ரேடு அப்படின்னா வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we are going to see about one interesting subject. ஓகே, ஒரு ஆர்வமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டு. 11th புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ 11th இது வரைக்கும் 10th நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சப்ஜெக்டு காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். காமர்ஸ் அப்படின்னா தமிழில் வணிகவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வணிகவியல் அப்படின்னா வணிகம். இப்போ தான் நான் சொன்னோம் வணிகம் அப்படின்னு என்ன. ஸோ ஒரு பொருட்கள் உற்பத்தி செய்யறது விற்கிற வரைக்கும் உண்டான அனைத்து நடவடிக்கைகள் சேர்ந்தது தான் பிஸ்னஸ், வணிகம் அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு சேல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் கனெக்டட் டுகெதர்லி இஸ் கால்டு பிஸ்னஸ். ஓகே, இஸ் கால்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ட்ரேட் அப்படிங்கிறத சின்ன லெவலில் இருக்கிறது, அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறதோட நின்று, அதுக்கு பேர் வியாபாரம். எஸ்பெஷலி கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப்டர் மேக்கிங் சம் சேஞ்சஸ் ஃபைனலி செல் தட் கூட்ஸ், இட் இஸ் கால்டு ட்ரேட். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் வித் ப்ராஃபிட், தட் ஒன் இஸ் ட்ரேடு. சிம்பிளாக பொருட்களை வாங்கிறது விற்கிறது எதுக்காக? ப்ராஃபிட்காக பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஸோ வணிக நடவடிக்கைகள் எல்லாமே சேர்ந்து வர்றது படிக்கிறத பற்றி தான் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஓகே, ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல், எஸ்பெஷலி திஸ் ஆர்ட்ஸ் குரூப். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லெசன் போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த ஸ்கோப் ஆஃப் திஸ் காமர்ஸ் எஜுகேஷன், இந்த காமர்ஸ் குரூப் எடுத்து என்ன ஸ்கோப்பு, நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
இது வரைக்கும் 10th வரைக்கும் உங்களுக்கு வேறு எல்லாம் படிக்கிற மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, அப்புறம் என்னது மேத்ஸு, அப்புறம் சயின்ஸு, எஸ்எஸ்ஸு, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஆனால் 11th அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா அவங்கவுங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ, எந்த துறைக்கு வேலைக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்களோ அந்த துறை இப்போவே நம்ம செலக்ட் பண்ணி படிச்சுக்கிறோம். ஓகே, அதுதான் இந்த குரூப் அப்படிங்கிறது. சயின்ஸில் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்பு, டாக்டராக போகணுன்னா பயாலஜி குரூப்பு, ஒரு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக போகணும் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்பு, ஒரு பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்பு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி இந்த குரூப் எடுக்க வந்துட்டீங்க. சில பேர் அந்த எய்ம் கூட இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இது எதுக்காக படிக்கணும், என்னென்ன இதனுடைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம். இது வரைக்கும் உங்களுக்கு எய்ம் என்னவாக விரும்புகிறோம் அப்படிங்கிறது எய்ம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு எய்ம் ஹையஸ்ட்டாக ஒரு லாங் டைமில் ஒரு எய்ம் நம்ம வச்சுட்டா தான் அந்த எய்மை நோக்கி நம்ம போக முடியும். ஓகே, கடவுள் திடீர்னு உங்கள் முன்னால் தோன்றி உங்கள்கிட்ட என்ன வரம் வேணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம சொல்ல தெரியணும். அதை போட்டு அங்கே போய் நம்ம இல்லை எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நான் ஒன்றே டிசைட் பண்ணல, எய்ம் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிற்காலத்தில் என்னவாக வர போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு எய்மை வச்சுட்டு நம்ம அதை நோக்கி நம்ம போகணும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த காமர்ஸ் எஜுகேஷனில் இந்த ஆர்ட்ஸ் குரூப்புக்கு என்னென்ன கேரியர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இதை சொல்ல வர்றோம். பாருங்கள், காமர்ஸ் as a field, knowledge is all pervasive in nature. It offers enormous opportunities for higher education and employment both in India and abroad. ஸோ இந்த காமர்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா இந்தியாவிலையும் இருக்குது, அப்ராட்லேயும் இருக்குது. த ஸ்கோப் ஆஃப்டர் ஹையர் செகண்டரி ப்ரோக்ராம் இன் காமர்ஸ் இஸ் கிவன் பிலோ. ஒரு சார்ட் போட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன அப்படின்னா, ஸோ எனி ஆஃப் த ஃபாலோயிங் டிகிரி ப்ரோக்ராம் கேன் பி pursued by the candidates both on regular mode and distance education mode. ரெகுலராகவோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனையோ படிக்கலாம். என்னென்ன அப்படின்னா +2 முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிகாம்லேயே எத்தனை பிகாம் இருக்குன்னு பாருங்கள். பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, பிகாம் கானர்ஸு, பிகாம் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸு, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, கோஆப்ரேஷன், எம்காம் படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸு, எனி டிப்ளமோ ப்ரோக்ராம் ஆஃபர்டு பை ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டு. அதுக்கடுத்து ஹையஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு, சிஎம்ஏஐ, ஐசிடபிள்யூஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏசிஎஸ். ஓகே, அக்கௌண்டிங் கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பிஎல் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் லா, பிகாம் எல்எல்பி படிக்கலாம், சிஐஎம்ஏ அப்படிங்கிறது படிக்கலாம், சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம். தென் ஏசிசிஏ அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அசோசியேஷன் அந்த கோர்ஸ் படிக்கலாம். சிபிஏ, ஓகே, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ். இந்த பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்காமில் பிஜி கோர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எம்காமில் அதே மாதிரி பிகாமில் எப்படி டிவிஷன் இருக்கோ அதே மாதிரி தான் எம்காம். எம்பிஏல நிறைய இருக்குது, அதில் ஸ்பெஷலைஸாக இருக்குது. இங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சா அதே தான் இங்கேயுமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஸோ அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி, பேச்சுலர் ஆஃப் லா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதலாம், அதாவது யூபிஎஸ்சி ஒரு டிகிரி முடிச்சோன்னா அந்த இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். தென் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், ஐஏஎஸ் நீங்கள் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கலாம், ஐஎஃப்எஸ் படிக்கலாம், ஐஆர்எஸ் படிக்கலாம், ஐஏ அண்ட் ஏஎஸ் படிக்கலாம், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இது படிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஜுகேஷனுக்கு வரணும் அப்படின்னா எம்ஃபில் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், டிஎல்ட்டு, ஓகே, காமர்ஸ் டாக்டரேட் ஆஃப் லெட்டர்ஸ், ஓகே, தென் யூஜிசி நெட்டு செட்டு, ஓகே, தென் பிஎட் படிக்கலாம், எம்எட் படிக்கலாம், எனி பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம் ஆஃபர்ட் பை அ ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், இவ்வளோ ஒன்றா படிக்கலாம். ஓகே, இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பாருங்கள். After the completion of these above courses, definitely you will get good employment opportunities. Here,
For self-employment, there are a number of entrepreneurial development and training programs sponsored by district industry centers throughout the Tamil Nadu. Okay, Tamil Nadu government district industries என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த வேலையை போகிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸாக இருக்குது, எலிஜிபிள் ஆகிடுவோம். ஓகே, தென் எனி ஹையர் secondary student can approach DIC in their own district headquarters to train and themselves to start their own agri-business, small trade, self-help group, departmental stores or any general mercantile shop. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்ம மோட்டிவேட் பண்ணி ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க மூலிமா லோன் வாங்கி அக்ரி பிஸ்னஸோ ஸ்மால் ட்ரேடோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்போ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ எது வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கெய்னிங் எ ஃபார்மல் டிகிரி ப்ரோக்ராம் த காமர்ஸ் கிராஜுவேட் கேன் கெயின் அக்சஸ் டு பேங்க் ஃபினான்ஸ் அண்டு இன்ஸ்டியூஷனல் லெண்டிங் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பேங்க் ஃபினான்ஸுக்கு நீங்கள் போகலாம், அந்த ரிலேட்டடு ஜாப்ஸு. தென் ஒரு இன்ஸ்டியூஷன் கடன் வாங்கி நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கடன் கொடுத்து நடத்துகிற இன்ஸ்டியூஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் ஹையர் செகண்டரி கோர்ஸ் the students can appear for group 4 and the after formal degree program. So group 4 இருந்து நீங்கள் டிஎன்பிசி எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் 10th முடித்தாலும் எழுதலாம், 18 years கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு, அது கூட 12th முடித்தாலும் அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸு நீங்கள் எழுதலாம். ஸோ குரூப் 4 they can appear group 1 and group 2 for government posting through TNPSC and UPSC. Okay, including service in police to postal departments besides bank employees in public sector. Okay, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகலாம். Then commerce graduates can become income tax practitioner and GST consultant with due qualification. income tax practitioner நம்ம வரலாம், அதே மாதிரி GST கவுன்சிலராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் ஸ்கோப் அப்ராடில் எந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த காமர்ஸ் கிராஜுவேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேச்சுலர் டிகிரி ஹோல்டர்ஸ் இன் காமர்ஸ் கேன் ஜாயின் MBA இன் எனி யூனிவர்சிட்டி. MBA வந்து நம்ம எந்த யூனிவர்சிட்டி நம்ம சேர்த்துக்கலாம், எஸ்பெஷலி USA, ஆஸ்திரேலியா அண்டு ஸோ நிறைய கண்ட்ரியில் MBA நம்ம சேர்ந்துக்கலாம். த காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் டேலி அக்கௌண்டிங் பேக்கேஜ் கேன் எம்ப்ளாய்டு எனி பார்ட் ஆஃப் வேர்ல்டு அக்கௌண்டன்ஸ் இன் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். இந்த பிகாம் முடிஞ்ச உடனே இந்த காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேலி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்டன்சி லைனில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருக்குது இல்லையா, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு கம்பெனியில், ஸோ அந்த லைனில் நம்ம போய்க்கலாம். த மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ் இன் காமர்ஸ் கேன் ஜாயின் PhD ப்ரோக்ராம் இன் எனி ஃபாரின் யூனிவர்சிட்டி வித் ஃபெலோஷிப் அப்ராட். ஸோ மாஸ்டர் டிகிரி PG முடித்தாங்க இல்லையா, ஸோ MCom MBA இந்த மாதிரி முடித்தாங்க அப்படின்னா அதில் PhD டாக்டரேட் படிக்கலாம், அது எதில் ஸ்காலர்ஷிப்போடு நம்ம படிக்கலாம். தென் B.Ed M.Ed MPhil PhD. ஸோ இவங்களுக்கெல்லாம் காமர்ஸ் கேன் கெயின் டீச்சிங் அண்ட் அப்ராட் போத் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ இங்கேயும் இந்தியாவிலும் சரி அப்ராட்லையும் சரி இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் முடித்தா நம்ம டீச்சராக வந்துக்கலாம். ஸோ தென் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் are permitted by foreign governments in startup export. Okay, export business ventures to their respective nations if their projects are valid. Okay, so the export business start பண்ணி நம்ம நடத்தலாம். Commerce graduate can become foreign exchange dealers நம்ம இருக்கலாம். Then commerce graduates can become bank employees abroad after a formal selection by them. So foreign countryக்கெல்லாம் நம்ம பேங்க்கில் வேலை செய்கிறதுக்கு நம்ம போகலாம். என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணேன். தென் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் ஹேவ் கிரேட் ஸ்கோப் ஃபார் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கன்சல்டன்சி, கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்சிஸ், எக்கனாமிக் அட்வைசர்ஸ், ப்ராஜெக்ட் கன்சல்டன்சிஸ், பிளானிங் டிவிஷன்ஸ், ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேட்டர்ஸ், செக்யூரிட்டி புரோக்கர்ஸ், போர்ட்ஃபோலியோ அட்வைசர், இன்சூரன்ஸ் அட்வைசர், தென் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், secretaries of business, tycoons, then board personnel. Okay, so board personnel being related to HR, financial advisor, then association of tax consultation, then theory treasury management, scrap dealers, bullion traders, கோல்டு வாங்கி விற்கிறதா புல்லியன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது, அட்வைசரு டு வேரியஸ் பர்ச்சேஸ்
கமிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. தென் ஸ்கோப் ஆஃப் ஏரியா ஆஃப் ரிசர்ச் இதிலெல்லாம் பண்ணலாம்னா மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, என்டர்ப்ரனர்ஸு, தென் ரீட்டைலிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்சியல் சர்வீஸு, ஃபினான்சியல் மார்க்கெட்ஸு, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபினான்சியல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டாக்ஸேஷன். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும். இதில் எல்லாம் நீங்கள் பிஹெச்டி பண்ணிவிட்டு பெரிய லெவலில் டீச்சிங் லைனில் வரலாம். ஓகே, திஸ் இஸ் த ஸ்கோப் ஆஃப் காமர்ஸ் கிராஜுவேஷன். ஓகே, தென் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எய்மை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெசனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். அந்த எய்மோட தான் நம்ம படிக்கணும். இதில் உங்கள் எய்ம் தகுந்த மாதிரி காமர்ஸு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ரைட். லெசன் ஃபஸ்ட்டிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் சாப்டர்ஸு 10 யூனிட்ஸ் இருக்குது. 10 யூனிட்ஸில் உங்களுக்கு 33 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, 33 சாப்டர்ஸ். ஒவ்வொரு சாப்டர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 4 or 5 பேஜ்லேயே முடிஞ்சிடும். 10 யூனிட்டில் 33 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். ஒவ்வொரு சாப்டரை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதில் சாப்டர் 1 historical background of commerce in the subcontinent. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் காமர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ரைட். ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப்கான்டினென்ட். காமர்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி வந்துச்சு அப்படின்னா, காமர்ஸ் ஹேஸ் பீன் ப்ராக்டிஸ் சின்ஸ் டைம் ஆஃப் இம்மெமோரியல். காமர்ஸ் அப்படிங்கிறது எப்போ இருந்தே உங்களுக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் லைஃப். காமர்ஸ் அப்படிங்கிறது, வணிகம் அப்படிங்கிறது ஒரு பார்ட், ஹியூமன் லைஃப்பில் ஒரு பார்ட். அப்படி இல்லை அப்படின்னா பொருளை வாங்கவும் முடியாது, விற்க முடியாது. நம்ம இப்போ வாழ்கிற லக்ஸூரியஸ் லைஃபுக்கு காமர்ஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த லைஃபே இல்லை, லக்ஸூரியஸ் லைஃபே இல்லை. ஸோ ஃபாரின் குட்ஸை வாங்க முடியாது, நல்ல கம்பெனி பொருளாக நம்ம வாங்க முடியாது, விற்க முடியாது. ஓகே, ஸோ வித்தவுட் பிஸ்னஸ் நோ ஹியூமன் லைஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். Whether it is a king or a common man. So commerce is very, very important. It is emerged as an economic activity, mainly as barter system, which means exchange of goods for goods. ஸோ இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இஸ் மெயின் பர்பஸ் இஸ் ஏர்னிங் ப்ராஃபிட். எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் பிகினிங் ஸ்டேஜில் இருந்த ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். இன் கேஸ் ஆஃப் பிகினிங் ஸ்டேஜ், ஓகே, இன் கேஸ் ஆஃப் பிகினிங் ஸ்டேஜ் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம்? உங்களுக்கு தெரிய, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸ்லையெல்லாம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் இஸ் விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ். ஒரு கூட்ஸை வாங்கிட்டு இன்னொரு கூட்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுக்கு பேர் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ வித்தவுட் மணி, இங்கே வந்து மணி அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ கம்போர்ட்டபிள் ஃபார் நெய்பரிங் வில்லேஜஸ், ஸ்டேட்ஸ், ஈவன் கண்ட்ரீஸ் டு ப்ராக்டிஸ் பார்ட்டர்ஸ் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி. ஓகே, இங்கே வில்லேஜஸ்ஸு, ஸ்டேட்டு, ஈவன் கண்ட்ரீஸ் கூட பொருளை கொடுத்து பொருளை வாங்குறதா இருந்துச்சு. எதுக்கு முன்னாடி? பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் மணி. பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பொருளை கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ரைஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுறது, அவங்களுக்கு வீட் தேவைப்படுது, நம்மளுக்கு ரைஸு தேவைப்படுது அப்படின்னா வீட்டை கொடுத்து ரைஸ் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி. ஓகே, however the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries in demand, and over a period of time barter economy took the dimension of monetary economy where money was used as a medium of exchange of goods and services. ஸோ barter system அப்படிங்கிறது ஒன்று முடிவுக்கு வந்துடுச்சு. எப்போ அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நீட்ஸ், அவங்களுக்கு தேவை அதிகமாக இருந்துச்சு, டிமாண்ட் அதிகமாக வந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் barter சிஸ்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பணம் கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் barter system. Then growth of civilization. Okay, the growth of civilization witnessed the rise and fall of many dynasties, but still the course of commerce activities
continued further and further, not only within a country but also between nations of the world. So however, Tamil Nadu remained to be founder of trade and commerce both within the outside as is evidenced in various ancient lecturers. Various ancient literatures like சங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் சங்கம் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பீரியட். ஓகே, அந்த பீரியடில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பீரியடில் என்ன சொல்லியிருக்காங்க, நாகரிக வளர்ச்சி அதிகமாக தேவைகள் அதிகமாக பாப்புலேஷன் அதிகமாக என்னாச்சு, இவங்களுடைய கூட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது அதிகமாக போச்சு. ஓகே, ஸோ அந்த சங்கம் அப்படிங்கிற காலத்திலேயே the ancient literature like சங்கம் that time is the commerce, okay, the trade and commerce both within outside of as evidence in various ancient literatures like சங்கம் means. Okay, அப்போவே அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, growth of civilization. Then காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போ காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட்டர் சிஸ்டம் முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியும். எப்படி ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது பார்ட்டர் சிஸ்டம். பணம் வந்த பிறகு பொருளை கொடுத்து காசு வாங்குறது. ஓகே, ஸோ பொருளை வாங்குறதுக்கு நம்ம காசு கொடுக்குறது. ஸோ பொருளை ஒன்று காசும் வந்துச்சு. ஸோ எவரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெஷர்டு பை மணி ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் மணி. ஓகே, ஸோ டோட்டலி பார்ட்டர் சிஸ்டம் இஸ் டெக்ளைனடு. பார்ட்டர் சிஸ்டம் முடிவுக்கு வந்தோடனே ஸோ திஸ் டைப் ஆஃப் commerce activity system is just grow up. Okay, so the whole of the commerce activity emerged from barter system into a multi-dimensional and multi-faceted scientific system consisting of courses like monetary system. Okay, நிறைய கோர்ஸ் இதுக்காக வந்துச்சு, நிறைய வகையில் இது டெவலப் ஆச்சது. இந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது அல்லது பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது, மானிட்டரி சிஸ்டம் வந்த உடனே மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் வந்துச்சு, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமு, இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமு, இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. டிபார்ட்மெண்டல் பிஸ்னஸ்ஸு, ஓகே, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, ட்ரேடு ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்துச்சு. இன் எ டெக்னாலஜி ட்ரைவன் சொசைட்டி டுடே அகைன் த கோர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டி இஸ் ஹெட்டிங் ஃபார் எ கேஷ்லெஸ் சிஸ்டம் த்ரூ எ இ-காமர்ஸ். இது எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இப்போ கேஷ்லெஸ் சிஸ்டமே வந்துச்சு. அதாவது இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் காமர்ஸ். இதில் நம்ம நேரடியாக கடைக்கு போய் பொருளை வாங்க வேண்டியதில்லை. ஸோ இன்டர்நெட்டு ஆன்லைன் மூலியமாகவே நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆன்லைன் மார்க்கெட்டிங் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எனேபிள்டு த்ரூ எலக்ட்ரானிக் மோட்ஸ் லைக் ஆன்லைன் ட்ரேடிங், மொபைல் பேங்கிங் அண்ட் இ-மார்க்கெட்டிங். ஓகே, ரைட். ஸோ இந்த சங்கம் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டத்தில் ஆரம்பித்து சின்ன லெவலில் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் மூலிமா ஆரம்பித்து லாஸ்ட் எது வரைக்கும் வந்து நிற்கிது, மொபைல் பேங்கிங் அண்ட் இ-மார்க்கெட்டிங் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ another one is ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகே, ஹிஸ்ட்ரியில் இதில் என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குது, யாரெல்லாம் கிங் குவீன் வந்து டெவலப் பண்ணாங்க, அவங்கெல்லாம் வந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா this all types of information becoming under the head of historical background. Okay, all the more important for any student to learn the historical background of the growth and development of commerce in the country in general and Tamil Nadu in particular. Okay, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது எப்படி வளர்ந்தது, எப்படி க்ரோத் எப்படி இருந்துச்சு, டெவலப்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். எஸ்பெஷலி தமிழ்நாடை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும். ஏன் attempt is made in this chapter to explain such as history so as to ascertain the magnitude of commerce today. Okay, ஸோ இதில் வந்து நம்ம காமர்ஸ் பற்றியாவது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிகினிங் ஸ்டேஜ் ஏர்லியஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா the earliest trading population of India was Indus Valley people who used the word trade. ஸோ பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரேட் அப்படிங்கிறது. ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு என்ன, ட்ரேட் அப்படிங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா த வேர்டு வாணியம் ஆர் வாணிபம் would have had a Dravidian origin. திராவிட மொழிகளிலிருந்து இந்த வாணிபம் ஆர்
வணியம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துச்சு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, த ஏர்லி தமிழிஸ் ப்ரொடியூஸ்டு தயர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கூட்ஸ் இன் தயர் லேண்ட்ஸ் அண்ட் bartered தயர் சர்ப்ளஸ் அண்ட் தட் இஸ் ஹவு ட்ரேட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் லேண்டு விட்டு லேண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கூட்ஸுக்கு ஆப்போசிட்டாக கூட்ஸே வாங்கினாங்க. ஸோ சர்ப்ளஸ் ஆன கூட்ஸுக்கு வந்து மற்றவங்களுக்கு தந்தாங்க. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் பார்ட்டர் சிஸ்டம், அப்புறம் பணமாக தந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, த வேர்டு வாணிகம் ஹேஸ் பீன் வைட்லி யூஸ்டு இன் சங்கம் லிட்ரேச்சர் லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள். ஸோ சங்கம் லிட்ரேச்சர், சங்கம் காலத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, புறநானூறு திருக்குறளையே சொல்லியிருக்காங்க இந்த வாணிகம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னு. த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் அழகரமலை, புகழூர், மங்குளம் அண்ட் ஸ்ரீலங்கா illustrate the fact that trade in gold, oil, plug, cloth, etc. was conducted during the early stage. ஸோ இந்தந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது ஃபேமஸாக இருக்குது. எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அழகரமலை, புகழூர், மங்குளம் அண்ட் ஸ்ரீலங்கா, திஸ் டைப் ஆஃப் பிளேஸ் ட்ரேட் இன் கோல்டு, ஆயில், ஃப்ளக், கிளாத்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ரைட். எஸ்பெஷலி the Sangam period was both internal and external trade, but it was conducted by means of barter. Okay, barter means பண்டமாற்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போவே சங்கம் பீரியட்லேயே வந்து என்னாச்சு, இன்டர்னல் ட்ரேடு இருக்குது, எக்ஸ்டர்னல் ட்ரேடு இருக்குது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட்? இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம பவுண்ட்ரிஸ்குள்ளேயே, நம்ம நாட்டுக்குள்ளேயே பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட். நம்ம நாட்டை தாண்டி பியாண்ட் அவர் கண்ட்ரி, that type of trade is external trade. Okay, trade was one of the major means of linking various regions in the medieval period. Okay, Sangam work refers to great traders, their caravans, security force, markets, maps and guides of such great traders. The important articles which then hilly tribes offered to their neighbors in exchange were honey and roots and fruits, while போஸ்டரல் பீப்புள் ஆஃபர்டு கேட்டில், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ பொதுவாக சங்கம் ஒர்க் ரெஃபர்ஸ் டு கிரேட் ட்ரேடர்ஸ், நிறைய பேர் இருந்தாங்க. கிரேட் ட்ரேடர்ஸு, கரவான்ஸ் அப்படின்னு, தென் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, மார்க்கெட்டர்ஸு, மார்ட்ஸ் அண்ட் கில்ட்ஸு, கிரேட் ட்ரேடர்ஸாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹில்லி ஏரியா பீப்புள் வந்து நெய்பர்ஸுக்கு ஹனி அண்ட் ரூட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தந்திருக்காங்க. தென் மற்றவங்க வில்லேஜ் பீப்புள், தென் போஸ்டல் பீப்புள் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க, கேட்டில், மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. இந்த ஆடு மாடுக பால் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டல் சர்வ்ட் மணி ஃபார் சம்டைம்ஸ் டூரிங் சேம் பீரியட். அப்போவே வந்து ஆடு மாடுகளை வந்து விற்கிறக்கே பணம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்லேண்ட் ட்ரேட் வாஸ் டன் இன் சால்ட் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டர் பார்ட்டர் மோட். ஸோ மோஸ்ட்டு ஆஃப் த இன்லேண்ட் ட்ரேட், இன்டர்னல் ட்ரேடில் என்ன இருக்குது, சால்ட் அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ பேடி டு சர்வ்ட் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செர்டைன் பீரியட். பேடியும் இருந்திருக்கு, உப்பு இருந்திருக்கு, அதே மாதிரி நெல் பேடியும் இருந்திருக்கு. ஸோ தெர் வாஸ் டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் அமங் த பீப்புள் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஓகே, ஸோ barter system cemented their relationship internally, while coins were used later for the purpose of exchange of goods in external trade. ஸோ barter system கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்தோடனே எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்துச்சு. எக்ஸ்டர்னல் ட்ரேடில் பணம் அப்படிங்கிறது மட்டும், காயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் த introduction of historical background of commerce in the subcontinent, especially period of Sangam. Okay, right. Okay, thank you students.